ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் 9 கிரகங்களும் அந்த 9 கிரகங்களுடைய தசா புத்தி நமக்கு சிறப்பாக அமைவதற்கு விஷ்ணுவுடைய எந்த அவதாரத்தை நம்ம வழிபட்டா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றியும் அதற்கான எளிய மந்திரங்களையும் இந்த பதிவில் நான் தெளிவாக பதிவிட்டிருக்கிறேங்க. அதனால நேயர்களே இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து பயனடைய என்னுடைய வேண்டுகோளுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரகங்கள்ல ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய தசாவோ புத்தியோ உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்குது. இந்த தசா புத்தி உங்களுக்கு சிறப்பாக அமையல அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. இதுல நிறைய துன்பங்கள் வரக்கூடியதாக இருந்ததுன்னா விஷ்ணுவுடைய ராமருடைய அவதாரத்தை நீங்க வணங்கி வருவதன் மூலமாக இந்த தசா புத்தி உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்பு அமையவில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு சென்று வணங்கலனாலும் வீட்டிலேயே தினமும் நீங்க ஓம் ராமா நம, நமகன்னு சொல்லாதீங்க, நமன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓம் ராமா நம அப்படின்ற இந்த மந்திரத்தை தினம்தோறும் 48 முறை நீங்க சொல்லி வருவதன் மூலமாக இந்த சூரிய தசா புத்தி உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அடுத்தது உங்களுக்கு சந்திரனுடைய தசா புத்தி நடைபெறுவதாக இருக்குது. அந்த சந்திரனுடைய தசா புத்தி உங்களுக்கு சிறப்பாக அமையவில்லைன்னு நீங்க நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. மேலும் அது உங்களுக்கு அதிக துன்பத்தை தரக்கூடியதாக இருந்ததுன்னா நீங்க வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் கிருஷ்ண அவதாரம்ங்க. தினம்தோறும் நீங்க இதற்காக ஓம் கிருஷ்ணா நம அப்படின்னு நீங்க சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வசந்தமாக அமையுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய தசா புத்தி நடைபெறுவதாக இருக்குது. அதனுடைய கடுமையை தீர்ப்பதற்காக நீங்க விஷ்ணுவுடைய அவதாரமா எதை வணங்கணும்னு கேட்டீங்கன்னா நரசிம்மரை வணங்கணுங்க. வீட்டுக்கு அருகில் உங்களுக்கு நரசிம்மருடைய கோயில் இருக்குதுன்னா சென்று நீங்க நரசிம்மரை வழிபடலாம். இல்லை எனக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தினம்தோறும் நீங்க ஓம் நரசிம்மரே நம அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க தினம்தோறும் 48 முறை சொல்லி வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் தசாவானது உங்களுக்கு தோஷம் தருவதற்கு பதிலாக மிகவும் இன்பத்தை தரக்கூடியதாக அமையுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு புதன் தசா புத்தி நடைபெறுவதாக இருக்கு. அதற்கான விஷ்ணுவுடைய அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலராம அவதாரம்ங்க. அதனால நீங்க தினமும் ஓம் பலராமரே நம அப்படின்ற இந்த மந்திரத்தை 48 முறை சொல்லி வருவது மிகவும் சிறப்பானதாக இந்த புதன் தசா புத்தி உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய தசா புத்தி நடைபெறுவதாக இருக்குது. அதற்கான விஷ்ணுவுடைய அவதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாமனருடைய அவதாரம் தாங்க குருவிற்கான அவதாரமாக இருக்குது. அதனால் நீங்கள் தினம்தோறும் ஓம் வாமனரே நம அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி வருவது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு சுக்கிரனுடைய தசா நடைபெறுவதாக இருக்குது. அந்த சுக்கிரனுடைய தசாவில் உங்களுக்கு துன்பம் இல்லாமல் வீடு வாகனம் மனைவி அப்படின்ற அனைத்து சுகங்களையும் பெற்று இன்பமாக இருப்பதற்காக நீங்க வணங்க வேண்டிய அவதாரம் பரசுராமருங்க. அதனால தினம்தோறும் நீங்கள் ஓம் பரசுராமரே நம அப்படின்ற மந்திரத்தை நீங்க 48 முறை சொல்லி வருவதன் மூலமாக சுக்கிரனுடைய தசா புத்தி உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு சனியுடைய தசா புத்தி நடைபெறுவதாக இருக்குது. அதனால உங்களுக்கு அதிக தீமைகள் நடைபெறக்கூடியதாக இருந்ததுன்னா அதற்கான வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் கூர்ம அவதாரம்ங்க. அதனால நீங்க தினம்தோறும் ஓம் கூர்ம அவதாரனே நம அப்படின்ற இந்த மந்திரத்தை 48 முறை சொல்லி வருவது சிறப்புங்க. அடுத்து உங்களுக்கு ராகுவுடைய தசா புத்தி நடைபெறுவதாக இருக்கு. அது உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்ததுன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷ்ணுவுடைய மந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஓம் வராக மூர்த்தியே நம. இந்த மந்திரத்தை நீங்க தினம்தோறும் 48 முறை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய ராகு தசாவானது உங்களுக்கு மிகவும் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு கேது தசா புத்தி நடைபெறுவதாக இருந்தால் அதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்தியஸ்ய மூர்த்தியுடைய அவதாரம் தாங்க நீங்கள் வணங்க வேண்டியதாக இருக்குது. இதற்கான மந்திரம் ஓம் மத்தியஸ்யாய நம. இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் 48 முறை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. அதனால் நேயர்களே உங்களுக்கு நடைபெறக்கூடிய தசா புத்தியை அறிந்து அதற்கான விஷ்ணுவுடைய இந்த நாமத்தை நீங்கள் தினம்தோறும் அதாவது மினிமம் 48 டைம்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்கள்லாம் நீங்கள் விஷ்ணுவுடைய இந்த
தசா புத்திக்கான சரியான நாமத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக அமையக்கூடியதாக இருக்கும் நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.